சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஜூலை 2026. பாப்தாதா இன்றைக்கி நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் புருஷார்த்த ஜுவாலா ரூப்காகி ரகா உவாக. இது இறுதி நேரமாக இருப்பதால் இந்த நேரத்தில் நாம் என்ன விதமான ஒரு தீவிர முயற்சி, வேகமான முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அது ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவு. பாண்டவோं के कारण यादव रुके हुए हैं. அதாவது பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு, பாண்டவர்கள் அப்படின்னா யாருக்கு பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், சிவபாபா பற்றி தெரிஞ்சவங்க நம்ம. ஸோ நாம் பாண்டவர்கள். யாதவர்கள்னா வெளி உலகத்தினர், சயின்டிஸ்ட், அவங்க அழிவை கொண்டு வரக்கூடியவர்கள். ஆக நாம் ரெடி ஆகிட்டோன்னா அழிவிற்கான வேலையை அவங்க செய்திடுவாங்க. அவங்க தயாராக இருக்காங்க, ஆனால் அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஸ்தாபனையினுடைய காரியம் இன்னும் முடியலை. பாண்டவர்கள் நாம் இன்னும் தயாராகலை. पांडवों की श्रेष्ठ शान रूहानी शान की स्थिति यादवों के परेशानी वाली परिस्थिति को समाप्त करेगी. பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில் அந்த ஒரு பெருமை அப்படின்னா நான் யார், யாருடையவன், என்ன டைம் நடந்துட்டுருக்கு, நம்ம சுயஸ்திதியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய அந்த உயர்ந்த ஒரு நிலை குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த குழப்பத்தை முடித்துவிடும். तो अपनी शान से परेशान आत्माओं को शांति और चैन का वरदान दो. அதனால பாபா சொல்றாரு, உங்களுடைய பெருமிதத்தின் மூலம் பரேஷான் குழப்பமான ஆத்மாக்களுக்கு கொஞ்சமாவது நீங்க சாந்தி மற்றும் குஷியை தானமாக கொடுங்கள். ஏன்னா உலகத்தினுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்கும், இதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. ஆக அவர்களுக்கு சுக்ஷாந்தி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுனால பாபா சொல்றாரு, அவர்களுக்கு இதை நீங்கள் வரதானமாக கொடுங்கள். ज्वाला स्वरूप अर्थात लाइट हाउस और माइट हाउस स्थिति को समझते हुए इसी पुरुषार्थ में रहो. ज्वाला ரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதி. லைட் ஹவுஸ் நான் ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் போல இருக்கிறேன். மைட் ஹவுஸ் வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லை, சூரியனிடமிருந்து எப்படி வெப்பம் சக்தி கிடைக்குதோ அதுபோல சக்தியும் கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எனவே இந்த ஒரு ஸ்மிருத்தியில் இருங்க, இந்த ஒரு ஸ்வமானத்தில் இருங்க. நான் பாபாவினுடைய லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் குழந்தை. அந்த ஸ்திதியில் இருந்தீங்கன்னா தானாகவே உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய வைப்ரேஷன் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. எனவே பாபா நமக்கு இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, நான் லைட் ஹவுஸ் நான் மைட் ஹவுஸ் ஆத்மா எனக்கூடிய ஸ்வமானத்தில் நாம் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.